பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு அவஸ்தைப்படும் பலர் அதற்கான காரணம் தெரியாமல் புலம்புகின்றனர். பாதங்களை சுத்தமாக பாதுகாப்பதில் கவனம் செலுத்தாததே அதற்கு காரணம். வீடுகளில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகளவில் தண்ணீரை பயன்படுத்துவார்கள். வீட்டில் பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, வீட்டை கழுவி சுத்தம் செய்வது, தண்ணீர் எடுப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுவதால் அவர்கள் கால்கள் அதிகளவு ஈரமாக இருக்கும். உப்பு தண்ணீர் அதிகளவில் கால்களில் படுவதால் பாதத்தில் வெடிப்பு ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் வெடிப்பு புண்ணாக மாறி வலியை உண்டாக்கும். இதனால் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகின்றனர் பெண்கள். இதுபோன்று பாத வெடிப்புகளால் அவதிப்படும் பெண்கள் அதற்கான சிகிச்சை பெற்றாலும் குணமாகாது. இதற்கான தீர்வு இந்த காணொளியில் நாம் காண்போம். செய்முறை 1. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றிக் கொள்ளவும். அவற்றில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் உப்பு மற்றும் சிறிதளவு ஷாம்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பின்பு அவற்றில் உங்கள் கால்களை வைத்து 15 நிமிடம் வரை ஊற வைக்கவும். 15 நிமிடம் முடிந்ததும் உங்கள் கால்களை சுத்தம் செய்துவிடவும். இவ்வாறு செய்வதனால் கால்களில் உள்ள வெடிப்புகள் மறைந்துவிடும். மேலும் கால்களும் சுத்தமாக இருக்கும். இந்த முறையை வாரம் 2 அல்லது 3 முறை செய்ய வேண்டும். செய்முறை 2. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக் கொள்ளவும். அவற்றில் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். கலவை நன்றாக கலந்ததும் அவற்றை உங்கள் கால்களில் தேய்த்து நன்றாக மசாஜ் செய்யவும். இவ்வாறு தினமும் 2 முறை செய்து வந்தால் கால்களில் உள்ள பாத வெடிப்புகள் சரியாகும். செய்முறை 3. தினமும் இரவு தூங்கும் போது கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வந்தாலே கால்களில் உள்ள வெடிப்புகள் சரியாகும். செய்முறை 4. தினமும் குளிக்கும் போது சொரசொரப்பான கற்களில் உங்கள் கால்களை தேய்த்தாலும் பாதத்தில் உள்ள வெடிப்புகள் மறைந்துவிடும்.